உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏய் சார். உன் பேர் என்ன? சார் ராஜா சார் என் பேரு. திருட்டு பயலுக்கு பேரு ராஜாவா? டேய் உன் பேர் என்னடா? டேய் உன்னை தாண்டா கேக்குறேன். உன் பேர் என்ன? ஏன் உங்க இன்ஸ்பெக்டர் தானே கூட்டு வந்தாரு, அவருக்கு தெரியாதா? போய் அவர்கிட்ட கேளுங்க. என்னடா திமிரா பேசிட்டு இருக்க? வணக்கம் சார். யோ என்னையா பாருங்க சார், பேரை கேட்டா திமிரா பேசிட்டு இருக்கேன். ஏய் பேரை கேட்டா சொல்ல மாட்டியா நீ? பேர் தெரியாம தான் விசாரி கூட்டு வந்தீங்களா? நான் ஸ்டேஷனுக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. என்ன உட்கார வச்சு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல எதுக்கு என்ன இங்கே கூட்டு வந்தீங்க? ஓ வந்த உடனே ஆளா உங்களை விசாரணை பண்ணிட்டு உங்களை அனுப்பி விட்டுருந்தோமா? விசாரணைக்கு கூப்பிட்டீங்க, வந்துட்டேன். விசாரிச்சுட்டு என்ன அனுப்புங்க. நான் ஒன்றும் அக்யூஸ்ட் இல்லை. ஓ என்ன ஹீரோயிசம் காட்டுறியா? இப்போ உன்னை விசாரிக்கணும் அவ்வளோதானே? யோ சார் இவனை தூக்கி லாக்அப்ல போடு. ஓகே சார். லாக்அப்பா? எதுக்கு சார் லாக்அப்பு? சார் நீங்கள் பண்ணுறதெல்லாம் லீகலே கிடையாது. தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கீங்க சார். சார் சார் முதல்ல கை விடுங்க சார். கை விடுங்கங்கறல்ல சார். எதுக்கு சார் என்ன இப்ப லாக்அப்ல போடுறீங்க? சார் கேட்டிட்டே இருக்க, நீங்க பாட்டுக்கு பதில் சொல்லாம கையை கட்டிட்டு இருக்கீங்க. சார் விடுங்கன்னு சொல்றேன்ல. ஏய் சும்மாரு. சொல்லுவோம்ல இரு. சார் முதல்ல எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க சார். ரீசன் வேணுமா? கொலை பண்ண அக்யூஸ்டுங்களெல்லாம் அப்படிதான் விசாரிக்கணும். யாரு கொலை பண்ணா? பாண்டியனை கொலை பண்ணது நீ தானே? சொல்லு, எதுக்கு பண்ண? சார் அது ஒரு ஆக்சிடென்ட். வெளியில கொலைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீ ஆக்சிடென்ட்னு சொல்ற? சார் அது ஆக்சிடென்ட் தான். நீங்க வேணா உங்களுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் கேட்டு பாருங்க. பழைய கேஸ் ஃபைல்ல எடுத்து படிங்க. எல்லாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கேன். நீ உங்க அப்பாவோட செல்வாக்க பயன்படுத்தி பணத்தை எல்லா இடத்துலயும் இறைச்சு கேஸ அப்படி ஜோடிச்சு வச்சிருக்கியோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு. உண்மையை சொல்லு. நான் தான் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப அதவே கேக்குறீங்க. இப்படி எல்லாம் கேட்டா நீ பதில் சொல்ல மாட்ட. யோ யோ என்ன சார் சார் திமிரா பேசிட்டு சார் இருக்கியா? எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் நிறுத்துங்க. அப்பா பேர் பரமசிவ சார். மாறா ஆமா சார். டேய் மாறா எங்க என்ன பண்றீங்க? சார் நிறுத்துங்க சார். புள்ளைய அடிக்காதீங்க. என்ன சார் பண்றீங்க? சார் என்ன பண்றீங்க? அடிக்காதீங்க சார். அடிக்காதீங்க சார், இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். ஓபன் பண்ணுங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. மாறா 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 மாறா. சார் யோ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எதுக்கு என் புள்ளைய போட்டு அந்த அடி அடிச்சிருக்க? அவன் என்ன தப்பு பண்ணா? அடிக்காம விசாரணைக்கு கூப்பிட்டா எங்களையே அடிக்க பாக்குறான். அவன் அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டான். நீ போய் சொல்ற. எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் எல்லாம் இல்ல. யோ என்னையா நம்மள ரூடா ப்ரொவோக் பண்ணானா இல்லையா? ஆமா சார், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தான். சொல்லு. விட்டிருந்தா என்னையே அடிச்சிருப்பான் அவன். அவன் அப்படி பண்ணும்போது நான் கையை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? மாறன் அப்படி செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணீங்க? அது என்ன விசாரணை? மா எல்லாம் உன் ஃபேமிலி கேஸ்க்காக தான். ஏன் ஃபேமிலி கேஸா? ஆமா, உன் அண்ணன் தானே பாண்டியன் ஆக்சிடென்ட்ல செத்து போனானே, அவன் தானே? ஆமா. அவனை இவன் தான் பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்கான். ஐயோ என்னது? இங்க பாருங்க, நீங்க தப்பா சொல்றீங்க. அது கொலை இல்ல, அது ஒரு ஆக்சிடென்ட். சார், உங்களுக்கு யாரோ தப்பான தகவலை கொடுத்திருக்காங்க. நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அவன் உங்க வீட்டு பையன். அவனை காப்பாத்துறதுக்கு நீங்க ஆக்சிடென்ட் தான் சொல்லுவீங்க. அதை நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மா நியாயமா கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது நீதான். அவன் உன் அண்ணனை கொன்னு இருக்கான். அவன் கூட வாழ்ந்தது மட்டும் இல்லாம நீயே கேள்வி கேட்டுட்டு இருக்க. ஐயோ மாறா,
மாறா 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 என் புள்ளைய வெளியில விடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல. மாறா அத்தை, நீங்க கிளம்புங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வந்து ஐயோ சார் சார் அவனை விட்டுடுங்க. அவன் எந்த தப்பும் பண்ணல. இங்க பாருங்கம்மா, விசாரணை முடிகிற வரைக்கும் வெளியே அனுப்ப முடியாது. என் புள்ள மேலேயே கை வச்சிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். மரியாதையா இப்ப அவனை விட போறியா இல்லையா? நான் என் டியூட்டியை தான் செஞ்சிருக்கேன். சார், அவன் யாரோட பையனு தெரியாம கை வச்சிருக்கீங்க. ராமச்சந்திரன் பையன் தானே, எல்லாம் தெரியும். இந்த மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், புரியுதா? போங்க, போய் லாயரை கூட்டிட்டு வந்து பேசுங்க. இப்போ இடத்த காலி பண்ணுங்க. பா, என்ன என்ன வள்ளி? என்ன என்னாச்சு அத்தை? என்னாச்சுடா? ஏன் அழுகுற வள்ளி? அண்ணா அண்ணா மாற ஏன்டா வளரா? அது வந்து மாற அப்பா, மாறனே மாறன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கப்பா. அவன் அவன் எந்த தப்புமே பண்ணல. அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்களா? ஆமாப்பா. ஏன்டா? அவன் என்னடா தப்பு பண்ணா? அவன் எந்த தப்புமே செய்யலன்னா, என்னைக்கோ நடந்த ஆக்சிடென்ட் இப்ப அவன் கொலை பண்ணான்னு சொல்லி போலீஸ்கார வீட்டுக்கு வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டானா. நாங்க போய் கேட்டா அவனை வெளியில விட மாட்டேன்றான். விசாரணைன்னு சொல்லி உள்ள வச்சு அவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானா. அவனை அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கானா. பாவண்ணா மாற. அண்ணா நீயே சொல்லு, அவன் அப்படிலாம் செய்யறவனா? உன் புள்ள கொலை செய்வானா? நீயே சொல்லு. என்னென்னமோ சொல்லி கூட்டிட்டு போயிட்டான்னா. நானும் கார்த்தி வீராவும் உன்னை பாக்குறதுக்கு கடைக்கு வந்தோம். அங்க ஏதோ இன்கம் டாக்ஸ் ஆளுங்க உள்ள இருக்காங்கன்னு சொல்லி எங்களை கடைக்குள்ளேயே விடல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அந்த இன்ஸ்பெக்டர் மாறனை விட மாட்டேங்கிறான். மாறன் ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாதுன்னா அண்ணா அவனை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துடுனா அண்ணா. டேய், வந்தவங்க கிட்ட வாரண்ட் இருந்துச்சா? ஆஹா, இல்லப்பா, விசாரணைன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போனாங்க. என்ன எவிடன்ஸ் இருக்கான்? அப்பா, எவிடன்ஸ் இருக்கு, சாட்சி இருக்குன்னு சொல்றாங்கப்பா. ஆனா கேட்டா எந்த டீட்டெயில் அவங்க சொல்ல மாட்டாங்கப்பா. அவன் பொறுப்பு இல்லாதவன், கவனக்குறைவால் தான் ஆக்சிடென்ட் பண்ணான்னு இதுவரைக்கும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவங்க இப்படி சொல்றாங்கன்னா எப்பவோ செஞ்ச ஒரு தப்பு இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்தை துரத்திக்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து நான் அவனை கண்டிச்சு வளர்த்தேன். எங்க வந்து நிக்கிறான் பாத்தியா? அண்ணா அவனை திட்டாதனா. உண்மையை சொல்லனா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.